ஹலோ! இன்னைக்கு டே 25. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம ஆன்லைன் மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ, அப்படி ஆன்லைன் மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மீட்டிங் எப்போ அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? ஸோ, இது எப்படி ஹிந்தியில கேட்கலாம் அப்படின்னா, மீட்டிங் கப் ஹே? கப் அப்படின்னா எப்போ அப்படின்னு அர்த்தம். இதுவே மீட்டிங் எத்தனை மணிக்கு அப்படிங்கிறத ஹிந்தியில மீட்டிங் கித்தனா பஜே ஹே அப்படின்னு கேட்டுக்கலாம். எத்தனை மணி அப்படிங்கிறது தான் ஹிந்தியில கித்தனா பஜே அப்படின்னு சொல்வாங்க. இப்ப மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறத ஹிந்தியில மீட்டிங் ஷுரு ஹோ கயா அப்படின்னு சொல்லிக்கலாம். மீட்டிங்ல ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிறத ஹிந்தியில மீட்டிங் மே ஜாயின் கீஜியே அப்படின்னு சொல்லிக்கலாம். லிங்கை கிளிக் பண்ணி மீட்டிங்ல ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிறத ஹிந்தியில लिंक क्लिक कर कर मीटिंग में ஜாயின் कीजिए அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ மெயிலில் லிங்க் வரும் அப்படிங்கிறத மெயில் மே லிங்க் ஆயேங்கா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒருவேளை மெயிலில் செக் பண்ணுங்க லிங்க் இருக்கும் அப்படிங்கிறத மெயில் மே செக் கீஜியே லிங்க் ஹோகா அப்படின்னு சொல்லிக்கலாம். மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்னா மீட்டிங் ஷுரு கீஜியே அப்படின்னு சொல்லிக்கலாம். மீட்டிங்ல எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத ஹிந்தியில மீட்டிங் மே சப் ஜாயின் கர் தியா கியா அப்படின்னு கேட்டுக்கலாம். எல்லாம் அப்படின்னா சப். அவங்க ஆன்சர் பண்ணும்போது எல்லாரும் பண்ணிட்டாங்க அப்படின்னா சப் கர் தியா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ யாராவது மீட்டிங்கில் ஜாயின் பண்ணணுமா அப்படிங்கிறத ஹிந்தியில் கோய் மீட்டிங் மே ஜாயின் கர்னா ஹே கியா அப்படின்னு கேளுங்க. இப்போ நீங்கள் ஆன்லைன் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில நேரங்களில் பேக்ரவுண்டில் நாய்ஸ் வருதா இருக்கும். அப்போ பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்குது மியூட் பண்ணுங்க அப்படிங்கிறத ஹிந்தியில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் சுன் ரஹா ஹே மியூட் கீஜியே அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒருவேளை அன்மியூட் பண்ணுங்க அப்படின்னா அன்மியூட் கீஜியே அப்படின்னு சொல்லுங்க. இதுவே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க அப்படிங்கிறத அன்மியூட் கற்கர் பாத் கீஜியே அப்படின்னு சொல்லிக்கலாம். பேசுங்க அப்படிங்கிறதுக்கான ஹிந்தி வார்த்தை தான் பாத் கீஜியே. இப்போ ஒரு சில பேர் கேமரா முன்னாடி வராமல் இருப்பாங்க. ஸோ அவங்கள கேமராவில் வாங்க அப்படிங்கிறத ஹிந்தியில் கேமராமே ஆயியே அப்படின்னு சொல்லிக்கலாம். என்னோட வாய்ஸ் கேட்குதா அப்படிங்கிறத ஹிந்தியில் மேரா வாய்ஸ் சுன் ரஹா ஹே கியா அப்படின்னு கேட்டுக்கலாம். கேட்குதா அப்படிங்கிறதுக்கான ஹிந்தி வார்த்தை தான் சுன் ரஹா ஹே கியா. ஒருவேளை இப்போ கேட்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சுன் ரஹா ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை கேட்கல அப்படின்னா நெஹி சுன் ரஹா ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாய்ஸ் சரியாக கேட்கல சாட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க அப்படிங்கிறத ஹிந்தியில் வாய்ஸ் ठीक से सुना नहीं दे रहा है चैट बॉक्स में மெசேஜ் கீஜியே அப்படின்னு சொல்லிக்கலாம். மீட்டிங்கில் பேசும்போது ஒரு சில பேர் ஃபுல்லாகவே வந்துட்டு ஹிந்தியில் பேசுவாங்களா இருக்கும். அப்போ உங்களுக்கு புரியாதான் இருக்கும். அப்போ நீங்கள் எனக்கு புரியலை இங்கிலீஷில் பேசுங்க அப்படிங்கிறத ஹிந்தியில் மே சம்ஜா நஹி இங்கிலீஷ் மே பாத் கீஜியே அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒருவேளை இங்கிலீஷில் சொல்லுங்க அப்படிங்கிறத இங்கிலீஷ் மே போலியே அப்படின்னு சொல்லுங்க. இல்லைனா ஒரு சில டைம் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ இங்கிலீஷ் மே எக்ஸ்பிளைன் கீஜியே அப்படின்னு சொல்லிக்கலாம். வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத ஹிந்தியில் कोई और டிஸ்கஸ் கர்னா ஹே கியா அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஒரு சில நேரங்களில் உங்கள் சைட் நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும். ஸோ நீங்கள் கேமரா முன்னாடி வராமல் இருப்பீங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களோட வாய்ஸ் சரியாக கேட்காதான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இதை சொல்லிக்கலாம். எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத முझे நெட்வொர்க் இஷ்யூ ஹே அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் சாட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஹிந்தியில் சாட் பாக்ஸ் மே மெசேஜ் கருங்கா அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ வாய்ஸ் கேட்கல சத்தமாக பேசுங்க அப்படிங்கிறத வாய்ஸ் சுனா நஹி தே ரஹா ஹை ஜோர் சே பாத் கீஜியே அப்படின்னு சொல்லிக்கலாம். கேமரா ஆன் பண்ணுங்க அப்படிங்கிறத கேமரா ஆன் கீஜியே அப்படின்னு சொல்லிக்கலாம். மீட்டிங்கை முடிச்சுக்கலாமா அப்படிங்கிறத ஹிந்தியில் மீட்டிங்கோ கதம் கரேங்கே கியா அப்படின்னு கேட்டுக்கலாம். ஏதாவது பேசணுமா அப்படிங்கிறத கோய் பாத் கர்னா ஹே கியா அப்படின்னு கேளுங்க. ஒருவேளை ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத ஹிந்தியில் கோய் और डिस्कस करना है क्या அப்படின்னு கேட்டுக்கலாம்.
ரொம்ப நேரமாகுது. மீட்டிங்க எண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்வீங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ரொம்ப நேரமாகுது அப்படிங்கிறத "बहुत समय हो रहा है" மீட்டிங்க எண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத "மீட்டிங் को एंड कीजिए" அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் ஆன்லைன்லயுமே ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க என்னோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கோர்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.